இலங்கை அதிபர் தேர்தல் முடிவுகளை எதிர்நோக்கி நம்ம இருக்கோம். வித்தியாசம்ங்கிறது நேரம் ஆக 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 குறைந்து கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது. அதிபராக யார் வருவார் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இலங்கை அதிபர் தேர்தல் தொடர்பான பல்வேறு தகவல்களை மூத்த பத்திரிகையாளர் திரு ராம் நம்மோட இணைகிறார். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். சார் வழக்கமா இலங்கை தேர்தல் களம் அப்படிங்கிறது, அதிபர் தேர்தல் களம்ங்கிறது ஒரு பரபரப்பா இருக்கும். எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தல் களம் தான் ரொம்ப அமைதியா நடந்து முடிஞ்சது. ஆனா தேர்தல் முடிவை எட்டுவதில் ஒரு காலதாமதம் இருக்கிறதா பார்க்க முடிகிறது. போட்டி சூடுபிடித்து கொண்டே இருக்கிறது. என்ன சார் நடக்கும்? இப்ப பல பேர் ஜேவிபி அந்த கேண்டிடேட் அனுரகுமார் திஸ்ஸநாயக்காவை அவங்க கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டாங்க. அவர் தான் வின் பண்றாங்க. வேற அணியில் இருக்கிறவங்க கூட அப்படி சொல்லிட்டாங்க. அது நீங்க சொன்ன மாதிரி இன்னும் ஒரு கொஞ்சம் நேரவா இப்ப இருக்கு. எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல பார்த்தா கிட்டத்தட்ட 40% அனுரா திஸ்ஸநாயக்கைக்கு இருக்கு. சஜித் பிரேமதாச அவர்களுக்கு 34% இருக்கு. ஜனாதிபதி இது ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு கிட்டத்தட்ட 18% இருக்கு. அங்க இருக்கக்கூடிய தேர்தல் முறையில, இந்த அதிபர் தேர்தல் முறையில 50% ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 50% ஒருத்தர் கிடைச்சதுன்னா அவர் தான் வெற்றி அடைந்தார் என்று முடிவு வந்துடும். முடியலன்னா ரெண்டாவது ரவுண்டுக்கு போய் ஒரு பக்கம் டாப் கேண்டிடேட் அனுரா, அதுல சந்தேகமே இல்லை. இப்போ திஸ்ஸநாயக்க அவர்களுக்கும் பிரேமதாஸ் அவர்களையும் ஒரு பட்டியல் வச்சிருப்பாங்க. மீதி எல்லாத்தையும் சேர்த்து அந்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட் இது யாருக்கு போடுறாங்களோ அவங்க தான் வெற்றி அடைய முடியும். இப்ப இருக்கிற நிலையில பார்த்தா அனுரா திஸ்ஸநாயக்கைக்கு ஒரு சிறந்த ஒரு முக்கியமான ஒரு லீடு வந்துடுது. ஒரு பெரிய லீடு வந்த மாதிரி தான் தெரியுது. அதனாலதான் பல பேர் அவரை கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியான முறையில, அது மட்டும் இல்ல, இன வெறுப்பெல்லாம் இல்லாத, தமிழர்களுக்கு எதிராக அந்த வெறுப்பு இல்லாமல் நடந்த ஒரு தேர்தல் என்று சொல்லலாம். சிறந்த முறையில எலெக்ஷன் கமிஷனும் அந்த கட்சிகளும் நடந்திருக்காங்கிறது நன்றாக தெரியுது. இது நல்ல அறிகுறி. இது ஸ்ரீலங்கா ஜனநாயகத்துக்கு ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன். அநேகமாக திஸ்ஸநாயக்கா அவர்கள் தான் இப்போ அடுத்த அதிபராக, ஜனாதிபதியாக வருவார், பிரசிடென்டாக வருவார்னு தான் இப்ப சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும், பார்லிமெண்ட் தேர்தல் நடக்கும். அது ஜேவிபி திஸ்ஸநாயக்கா அவர்கள் சொன்னது பார்த்தா நவம்பர்ல நடக்கக்கூடும். அங்க ஒரு மெஜாரிட்டி கிடைக்கிறது ரொம்ப கடினம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம்ல பெரிய ஒரு அலை இருந்தாதான் மெஜாரிட்டி வரும். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம், இங்கிலாந்துலயும் அப்படிதான். ஆனா இங்க இருக்கக்கூடிய தேர்தல் முறை, அந்த சிஸ்டம் கம்ப்ளீட்லி வேற. அதனால இது ஒரு முக்கியமான ஒரு இவெண்ட். அதுக்கப்புறம் பாராளுமன்ற இதுல இது எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட், பாராளுமன்ற இதுல யாருக்கு அதிகமாக நம்பர் கிடைக்கும், அப்புறம் அவங்க கூட்டணி சேர்ப்பாங்களா, அதெல்லாம் அந்த சவால் இன்னும் நமக்கு முன்னால இருக்கு. ஆனா இது ஒரு போற்றக்கூடிய ஒரு சிறந்த முறையில நடத்திருக்காங்கன்னு இது தெரியுது. மக்களும் ஒத்துழைத்திருக்காங்க. இதுல ஒரு மாற்றம் வேண்டும் என்ற ஒரு முடிவு தான் இது இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம்ல கம்ப்ளீட்டா ஒரு மாற்றம், ஒரு அடிப்படையான ஒரு மாற்றம், ஒரு டீப்பான மாற்றம் வேண்டும் என்றுதான் மக்கள் இதுல ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நன்றாக தெரிகிறது. அனுரகுமார திஸ்ஸநாயக்கா வெற்றி கோட்டை தொடுவதற்கு பெருவாரியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அவர் அதிபராக வரக்கூடிய பட்சத்துல இலங்கையில இடதுசாரிகளுடைய அரசு அமைது அப்படியான சூழல் ஏற்படும் போது, ஆசியால சீனா, வியட்நாம் இந்த நாடுகளுக்கு பிறகு கம்யூனிசம் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடமா, முழுமையான கம்யூனிசம் இருக்கக்கூடிய ஒரு இடமா இலங்கை அப்படிங்கிறது திகழுமா? இதை இந்தியாவோட பார்வையிலிருந்து எப்படி புரிஞ்சுக்கணும்? தமிழர்களோட பார்வையிலிருந்து எப்படி பார்க்கணும்? எப்படி இருக்கும் இனி இலங்கை? இலங்கை இது ஒரு கம்யூனிசம்னு சொல்ல முடியாது. ஆனா ஜேவிபி ஒரு முற்போக்கான ஒரு சக்தி. இதுக்கு முன்னால இனவெறியில கொஞ்சம் இருந்தாங்க. அதை மாற்றிக்கொண்டு இந்த தேர்தலில் ஒரு நல்ல அம்சம் என்றால், எல்லா 3 கேண்டிடேட்லயும் தமிழர்களுக்கு ஆதரவை தெரிவித்து தான் பேசியிருக்காங்க. ஒரு அளவுக்கு பெரிய அவங்க தமிழர்களுடைய எல்லா கோரிக்கையை ஒத்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த பிரேமதாசா அவர்கள், சஜித் பிரேமதாசா அவர்கள்
13th அமெண்ட்மெண்ட்டை வந்து நாங்கள் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திசாநாயக்கா அவர்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனில் இது பண்ணுறோம். முன்னால் வந்து ஒரு ரணில் விக்ரமசிங்க கொண்டு வந்த அந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் அதை தான் நாங்கள் பின்பற்றுவோம்னு சொல்லியிருக்காரு. இது நல்ல அறிகுறி. இப்போ தமிழர் வந்து இப்போ டிஎன்ஏ என்று கிடையாது. ஆனால் இலங்கை தமிழ் அரசு கட்சி சுமந்திரன் போன்ற தலைவர்கள் அங்கே இருக்காங்க. அவங்க வந்து சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. அதே நேரத்தில் திசாநாயக்காவுக்கும் ஒரு நல்ல அணுகுமுறை வச்சிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய போக்கு. அதனால இது ஒரு இப்போ அங்க இருக்கக்கூடிய ரியாக்ஷனை பார்த்தா திசாநாயக்கா தான் இப்போ வின் பண்ணிட்டாருன்னு தான் தெரியுது. ஆனா இன்னும் அந்த முடிவு அனௌன்ஸ் பண்ணல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த கவுண்டிங் முடிஞ்சாதான் நமக்கு தெளிவாக தெரியும். ஆனா இன்றைக்கு இருக்கிறது பார்த்தா whoever wins தமிழர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அளவுக்கு நன்ற எல்டிடி கோரிக்கை நான் சொல்லல. இந்த மாடரேட் தமிழர்கள் வந்து இருக்கக்கூடிய போக்கில் பார்த்தா அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தான் இது ஏற்படும். இந்தியாவை பொறுத்தவரையிலும் நம்ம துவால் அங்கே போய் இவங்களோடையும் கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க திசாநாயக்கா அவர்களோடையும் பேசியிருக்காங்க. அதனால இந்தியாவோட உறவு வந்து நன்றாக தான் போகும்னு தெரியுது. அதான் என்னுடைய இம்ப்ரெஷன். இப்போ இலங்கையில் கடந்த பல 10 ஆண்டுகளா அதிபராக இருந்தவங்க ஒவ்வொருவருக்கும் பெரு நிறுவன பின்னணி அப்படிங்கிறது இருக்கும். முதலாளித்துவ அதிபர்களாகவே அறியப்பட்டாங்க. சர்வதேச அளவிலான தொடர்புகள் வந்து அவங்களுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட அதிபர்கள்னாலேயே அங்கே எழுந்த உள்நாட்டு பிரச்சனை, பொருளாதார சிக்கலை வந்து சரியாக கையாள முடியலை. அவங்களே பொருளாதார பிரச்சனைக்கு காரணமானவங்களாகவும் இருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய அனுரானால தசநாயக்கானால இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா? இலங்கையோட பொருளாதார பிரச்சனையை சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியும் தான் நினைக்கிறோம், நம்ப வேண்டும் தான். ஏன்னா அவ்வளவு சுலபமா இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அந்த பொருளாதார நெருக்கடி தான் அதுக்குடைய முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்று சொல்லலாம். அதனாலதான் இந்த மாறுதல் ஏற்பட்டது. அறகலையா என்ற ஒரு இயக்கம் வந்தது. அன்னைக்கு இருக்கக்கூடிய அதிபரை வந்து நாட்டை விட்டு வெளியில் போடணும். இப்பதான் வந்திருக்காரு. அதே மாதிரி பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. ரணில் விக்ரமசிங்க வந்ததுக்கு ஒரு ஸ்பெஷல் பேக்ரவுண்ட் அதுக்கு உண்டு. அதெல்லாம் ஆனால் அடிப்படையான மாறுதல், டீப் சேஞ்ச், ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் வேண்டும் என்று அந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை வந்து முழுமையாக திசாநாயக்கா அவர்களோ பிரேமதாஸ் அவர்களோ அதை கொடுக்க முடியும்னு நான் அவ்வளோ சுலபமாக சொல்ல முடியாது. அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன்னா நான் சொன்ன ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்னவென்றால், பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி கிடைக்கிறது ரொம்ப கடினம். ஸ்ரீலங்கா அந்த தேர்தல் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம், அரசியல் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சில பேருக்கு. ஆனால் அது ஒரு ரேர் என்று தான் சொல்லலாம். அதனால கூட்டணி அரசியல் தான் நடக்கும். தமிழர்களுக்கும் இது அதில் இந்த கவர்மெண்ட்ல ஒரு ரோல் இருக்கும் தான் நான் நம்புறேன். யார் வேணுமானாலும் அன்னைக்கு கட்டாயமாக அவங்க வந்து மினிஸ்டர் ஆவாங்க. சிறந்த தலைவர் சம்பந்தம் அவர்கள் பெரிய தலைவர். அவருக்கு அப்புறம் ஒரு மறைவுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் இருக்காங்க. அதுல சில வித்தியாசம் இருக்கு, சண்டை கூட இருக்கு அந்த இன்னர் பார்ட்டி. இதுல சுரேஷுக்கும் நம்ம இவருக்கும் சுமந்திரன் ஒரு பெரிய சீனியர் வக்கீல், பிரில்லியன்ட் வக்கீல், சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர். அவர் போல அந்த மாதிரி இருக்காங்க. தமிழர்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அதனால அவங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். அதை வந்து அவங்க ஏற்றுக்கொள்வார்கள் தான் நான் நம்புகிறேன். அதை தமிழ் இது பார்த்தா. ஆனா நீங்க சொன்ன அந்த பொருளாதார நெருக்கடியை இவங்களால மேனேஜ் பண்ண முடியுமா? அதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். ஆனா முயற்சி எடுக்க வேண்டும். வேற என்ன வழி இருக்கு? ஸ்ரீலங்கா லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயாச்சு. எக்கானமி, பாலிட்டிக்ஸ் எல்லாம் இப்போ வந்து மேலதான் வர முடியும்ன்றதான் நான் நம்புறேன். அந்த மக்கள் ஆனா ஒரு தைரியமாக ரெண்டு பேரையும் ஆதரிச்சிருக்காங்க. அனுரா திசாநாயக்கா அவர்களையும் சஜித் பிரேமதாசா அவர்களையும் யாரையும் ஒரு ரவுட் என்று சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு அந்த ஒரு தைரியமாக ஒரு இடதுசாரி இல்ல ஒரு முற்போக்கான ஒரு இது இருக்கக்கூடிய ஒரு கட்சி மட்டும் இல்ல, அவங்க ஒரு அலையன்ஸ் வச்சிருக்காங்க, பீப்புள்ஸ் பவர் என்று. அதை ஆதரித்தது ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் என்றது, ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை என்று கூட சொல்லலாம்.
ஆனா அவங்க முன்னால பல சவால்களும் வேலைகளும் இன்னும் நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இலங்கையுடைய அதிபர் தேர்தல் கடந்த காலங்களில் இனவாதத்தை மையப்படுத்தி நடந்திருக்கு. தேச பாதுகாப்பு, நாங்கள் வந்தால் தான் தேசத்தை வந்து பாதுகாக்க முடியும், அதை பிரச்சாரமாக முன்னெடுத்து ராஜபக்ஷ மாதிரியான அதிபர்கள் அங்கே வந்து பதவிக்கு வந்திருக்காங்க. ஆனால் ஒரு பொருளாதார பிரச்சனை ஒரு எலெக்ஷனோட டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. அதை வந்து அந்த பொறுப்பை வந்து இடதுசாரி கொள்கையை நம்பக்கூடிய, அதை முன்னெடுக்கக்கூடிய ஒரு லீடர்கிட்ட கொடுக்கணும்னு இலங்கை மக்கள் எப்படி அந்த புரிதலுக்கு வந்தாங்க சார்? அவ்வளோ பெரிய நெருக்கடி வந்ததுனால தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. பரவாயில்ல, நம்ம வந்து இவ்வளோ பேருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கோம் முன்னால, ஏன்னா இவங்களுக்கு கொடுக்கல. ஆனால் இவங்க இப்போ ஜேவிபி என்பது பல அவதாரங்கள் எடுத்திருக்கு சொல்லலாம். ஏன்னா முதல்ல வந்து ஒரு ஆர்ம் ஸ்ட்ரகிளில் போய் இது பண்ணாங்க. அது ஓரளவுக்கு வெற்றி அடைகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்தியா அன்னைக்கு தலையிட்டு அவங்கள ஹெல்ப் பண்ணி, வேற வெளிநாடுகளும் ஹெல்ப் பண்ணி அதை நசுக்க விட்டார்கள். ஆனால் ஜேவிபி அன்னைக்கு ஒரு ஆன்டி தமிழ் என்று தான் சொல்லலாம். ஆனால் ஓவர் த பீரியட் அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு ஒரு ஜேவிபிக்கு. அதனால மக்கள் வந்து அநேகமாக இந்த திசையில போலான்னு தான் முடிவு எடுத்துட்டாங்க. அதுல எனக்கு சந்தேகமே இல்லை இதுல. ஆனா வேறு சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் பிரேமதாசா சைட்லயே போயிருக்கு. பிரேமதாசாவும் நல்ல முறையில தான் அரசியல் நடந்திருக்கா சஜித் பிரேமதாசா என்று சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி இந்த தேர்தலோட அந்த இனவெறியெல்லாம் கலப்பாததுக்கு சுமந்திரன் அவர்களோட ட்வீட் இங்க முன்னால இருக்கு, படிக்கிறாத. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனுரா திசாநாயக்கே ஃபார் அன் இம்ப்ரெசிவ் வின், ஒரு இம்ப்ரெசிவ் வெற்றி. அச்சீவ்டு, இதுதான், இதை நீங்க தமிழ்ல வேணா மொழிபெயர்க்கலாம். அச்சீவ்டு வித்வுட் ரிகோர்ஸ் டு ரேஷியல் ஆர் ரிலிஜியஸ் ஷோவனிசம். சொல்லுங்களேன் தமிழ்ல. அச்சீவ்டு வித்வுட் ரிகோர்ஸ் டு ரேஷியல் ஆர் ரிலிஜியஸ் ஷோவனிசம். இன வெறியை தூண்டாமல் மத வெறியை, ஷோவனிஸ்ட் போக்கை கைப்பிடிக்காமல் ஒரு இம்ப்ரெசிவான வெற்றி என்றுதான் அதை சொல்லியிருக்காரு சுமந்திரன் அவர்கள், சீனியர் எம்பி, ஹைடெக் லீடர். ஆர் தேங்க்ஸ் டு த தமிழ் பீப்புள் இன் த நார்த் அண்ட் ஈஸ்ட். நார்த் அண்ட் ஈஸ்ட்ல voted for சஜித் பிரேமதாசா, ரிஜெக்டிங் அதர்ஸ் ஆன் ஐடாக் அட்வைஸ். அதாவது தமிழர்களுடைய ஓட் வந்து ஒரு முக்கியமான பங்கை இதில் வகிச்சிருக்கு என்று தான் அவர் சொல்லியிருக்காரு. நார்தர்ன் ஸ்ரீலங்காலையும் கிழக்கு இதுலேயும் தமிழர்கள், முஸ்லிம்ஸ் எல்லாம் சஜித் பிரேமதாசாவை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது வந்து ஒரு க்ளோஸான எலெக்ஷனாக முதல்ல இப்போ தெரியுது. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, இதுவரைக்கும் இலங்கையில் நடந்த தேர்தல்களில் எந்த பிரச்சனையை மையப்படுத்தி, இனப்பிரிவு, மதப்பிரிவு, இதை மையப்படுத்தி நடந்த பிரச்சனையை வந்து இந்த தேர்தலுடைய கேம்பெயினாக நீங்கள் மாற்றாமல் வளர்ச்சிக்கான ஒன்றா பண்ணி நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து ஆதரவை பெற்றிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சுட்டி காட்டுறீங்க. இப்போ இந்தியாவுடைய பார்வையிலேருந்து சில விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்குது. ஒரு இடதுசாரி தலைவராக அவர் அங்கே வர்றாரு அப்படின்னா சீனாவை எப்படி ஹேண்டில் பண்ணுவார், இந்தியாவை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? ஏற்கனவே சீனாவினுடைய தாக்கம் இலங்கையில் அதிகமாக இருக்குது அப்படின்னு இந்தியா கவலைப்படக்கூடிய சூழலில் இந்தியாவின் கை வந்து இலங்கையில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா, இல்லை சீனாவுக்கு தான் வாய்ப்பு அதிகமா? அதாவது இந்தியா சீனாவுடைய முரண்பாடு என்று நான் பார்க்கவே மாட்டேன் இதை. ஏன்னா ஸ்ரீலங்கா இருக்கக்கூடிய இதில் ரெண்டு நாடுகளுடைய சப்போர்ட்டும் தேவை. சீனா வந்து ரொம்ப நாளாக அதிகமாக அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் எந்த அரசாங்கம் டெல்லியில் இருந்தாலும் இந்த விஷயத்துல, அதாவது அந்த எல்டிடி அந்த போருக்கு அப்புறம் இந்தியா ஒரு ஸ்டெடியான கொள்கையை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க என்பது எல்லாரும், எந்த அரசாங்கம் இருந்தாலும், யூபிஏ இருந்தாலும் மோடி அரசாங்கம் இருந்தாலும் சில மைனர் விஷயங்கள்ல மாற்றம் இருக்கலாம். ஆனா இந்தியாவுக்கு ஒரு கொள்கை தான் இதில் இருக்க முடியும். ஸ்ரீலங்கா மக்களுடைய நட்பு தேவை. அங்க யாரு வின் பண்ணாலும் அவங்க அதை மதிக்க வேண்டும். அவங்களுடைய முடிவை ஏற்க வேண்டும், மதிக்க வேண்டும். அதை வச்சு அந்த பேசிஸ்ல தான் நல்ல முறையில நடத்த முடியும் என்றுதான் நம்ம பாலிசி இருக்க முடியும். அப்படிதான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இவங்களுக்கு சஜித் பிரேமதாசா வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும், இல்ல ரணில் வந்தா கூட பரவாயில்லன்னு சில பேர் நினைச்சாலும் அங்க இருக்கிற மக்கள் தானே தீர்மானிக்கிறாங்க. அதனால அதை ஏற்றுக்கொள்றது மட்டும் இல்ல, மேக் த பெஸ்ட் ஆஃப் இட். ஜேவிபி அநேகமாக ஜேவிபி தான்
அந்த அதிபராக ஆவார். ஜேவிபி லீடர் தான் அதிகமாக, ஜஸ்நாயக் அவர்கள் தான் அதிபராக ஆவார்னு இப்போ நன்றாகவே தெரியுது. ஏன்னா இன்னுமே பெரிய சேஞ்ச் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அங்கே. அதனால தான் எல்லாம் கங்க்ராச்சுலேட் பண்ணிருக்காங்க. அதை அந்த பேசிஸில் நம்ம வி கேன் ப்ரொசீட். அதை வரவேற்க வேண்டும், அவருடைய நல்ல உறவு வைக்க வேண்டும். சைனாவை பற்றி அதிகமாக இது பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இந்தியா தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு. இந்தியாவுடைய ரோலை யாரும் எடுக்க முடியாது அங்கேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து. அதனால இந்த சந்தேகமோ இந்த ஐயம்லாம் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். பல அரசியல் கட்சிகள் அதுதான் பேசுறாங்க, அது வேற விஷயம், சைனா வெறி ஏற்றுறதுக்கு. ஆனால் சைனா இந்தியாவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சர் இல்லை. ஆனால் சைனா இந்தியாவை விட அதிகமாக எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் இருந்ததுனால அவங்க அந்த பாலிசியை இது பண்ணுறாங்க. ரெண்டையும் அவங்க எடுக்க வேண்டும். சைனாவோட அவங்க ஏதாவது பண்ணால் நமக்கு எதிராகன்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்தியா தான் ஸ்ரீலங்காவுடைய மேஜர் பார்ட்னர் என்று நம்ம அந்த கான்ஃபிடென்ஸோட நம்ம கொள்கை அந்த உறவை முன்னால் டெவலப் பண்ண முடியும். கண்டிப்பாக சார். இலங்கை அதிபர் தேர்தலுக்கான முடிவுகளை நம்ம எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழல்ல அதை பற்றின ஒரு புரிதலை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. உங்களோட இணைவுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.